ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீஸி கேமிங். நான் உங்கள் சீஸி கேமர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒன்று பி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, கண்டினியூ. 1ஆம் நாள் காலை 6 மணி. ஓகே கைஸ், போன வீடியோவில் வந்து கிராணியை வச்சு செஞ்சிட்டோம். இன்றைக்கி நம்ம அதை வச்சு செஞ்சோமா இல்லை அது நம்மளை வச்சு செய்தான்னு பார்ப்போம். எய்ஸ் எடுத்தோடனே கீழே போய்டும். ஓகே கீழே போயிட்டு நம்ம வந்து கட்டிங் பிளேயர் தான் எடுக்க போகிறோம். ஸோ டோர் எஸ்கேப்புக்கு அது ஒரு முக்கியமான பொருள். கொஞ்சம் வால்யூம் ஏற்றிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது வால்யூம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் கைஸ். கைஸ், நம்ம இப்போ மேலே போயிட்டு மேலேருந்து இப்படி எடுத்துகிட்டு இல்லைனா அப்படி எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டு இப்படி குனிஞ்சிட்டு போவோம். இல்லைனா அந்த கிராணி வந்துடுவா. கிராணி எங்கடி இருக்க? ஓகே நம்ம இதை கட் பண்ணிட்டு இப்படி போயிட்டு மேலே போய்டும். ஏன்னா இப்படி போனால் அந்த கிராணி வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன போன கேம்ல என்னென்னலாம் கொடுமைப்படுத்தின, ஹவு டு கில் கிராணி வீடியோ வர போட்டிருக்கியா? இப்போ பாரு, உன்னை வந்து பிடிக்கிறேன் பாரு. கைஸ், இது எப்படி கைஸ் கிராணிக்கு தெரிஞ்சுது? ஐயோ, என்னது இது? சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், சொன்ன மாதிரியே வந்துருச்சு கைஸ். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ வந்துக்கினே இருக்கேன். கைஸ், சொன்ன மாதிரியே வந்துச்சு கைஸ். ஷூஜோ, ஸோ இதை கட் பண்ணிட்டு போய்டுவோம். ஷூஜோ, என்னது இது கைஸ்? இந்த பிளேயோஸ்கியா தேவையே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேமர் தான் தேட போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஹேமர் தான் இப்போ தேட போகிறோம். போயிட்டு தேடுவோம். என்ன இருக்குது இதுக்குள்ளே இது பேர்ட்ஸி தேவையில்லை கைஸ். கிராணி பார்த்துச்சு கைஸ். நம்ம அப்படியே மேலே ஓடிடுவோம். சொட்ட கிராணி வரமாட்டேன் கிராணி, தப்பு பண்ணிட்டேன். போன வீடியோவுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஆல். ஒரு 400 வியூஸ் கிட்டே வந்துடுச்சு. ஸோ தேங்க்யூ. இதுவும் நிறைய வியூஸ் போனால் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து அந்த கிளவி இங்கே வர வச்சுட்டு, இந்த லூஸு கிளவி இங்கே வர வச்சுட்டு நம்ம அப்படி கீழே போயிடும். இதுலேருந்தே தெரியும் நான் எவ்வளோ ஒரு ப்ரோ பிளேயர், எப்படி நான் வந்து இந்த கேமில் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இதுக்காக வச்சு நீங்கள் வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோன்னா, ஏன்னா லைக் முக்கியம், ஷேர் முக்கியம், சப்ஸ்கிரைப் முக்கியம், அண்ட் கமெண்ட் ஆல்சோ முக்கியம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா நானும் ஹாப்பி. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து வெப்பன் கீ எடுத்துகிட்டு மேலே போய்டுவோம். வெப்பன் கீ எடுத்துகிட்டு மேலே போவோம். இப்படி போங்க கைஸ். எப்போவுமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு திங் வந்து நீங்கள் கீழேருந்து எடுத்துகிட்டு சவுண்டு போட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ரைட் சைடில் போங்க. லெஃப்ட் சைடில் போனால், ஏன்னா அந்த கிழமையும் அப்படி தான் வரும், லெஃப்ட் சைடில் தான் வரும். ரைட் சைடில் எப்போவுமே அது வராது. ஸோ நீங்கள் எப்போவுமே லெஃப்ட் சைட்லேயே போங்க, அதாவது ரைட் சைட்லேயே போங்க. ஓகே, இந்த கிராஸ்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா கீழே போகிறோம். கீழே அந்த டார்கெட் ரூமுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி நான் காமிக்கிறேன் அந்த டார்கெட் ரூம் எப்படி இருக்கும்னு. இப்படி கீழே போனோம். இந்த மாதிரி சுவேஜ் மாதிரி இருக்கும். இந்த எல்லோ கலர் பாக்ஸ் தெரியுதுல்ல, இல்லை ஒரு ஜன்னல் மாதிரி இங்கே இருக்கும். அங்கே ஹேமர் இருக்கும். நீங்கள் எந்த பொருள் இருக்குதுன்னு வேணால் பார்த்துக்கலாம். அதை நீங்கள் பார்த்து இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை விட்டு கூட போயிடலாம். ஓகே, எனக்கு இங்கே ஹேமர் இருந்தது. நான் ஃபஸ்ட்டே ஃப்ரீஸ் ட்ராப்பு போன வீடியோவில் ஞாபகம் வந்துதா? இரண்டாம் நாள் காலை 6 மணி. எது? 2ஆம் நாள் காலை 6 மணியா? இதே தானே அவனும் சொன்னான். சரி, ஓகே ஐஸ், அப்புறம் போவோம். இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கிளவி கிளவி லூஸு கிளவி, டைம் ஆச்சு, போன தேவையில்ல. அட என்ன கிளவி நீ? நான் பார்த்துட்டா? அடா
நான் இங்கே போனால் அவன் இங்கே வரான், நான் இங்கே போனால் அவன் இங்கே வரான். ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ. இல்லை இல்லை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதே, நம்மளே கீழே போய்டும். ஐ ஜோ என்ன கைஸ். போகிறா அப்புறம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். எப்படி போனான்னு தெரியலையே, கீழேயா இல்லை ஐயோ கீழே தான் கைஸ் இருக்கா. கீழே தான் போகிறா. சொட்டை தருது. சொட்டை ஃபேன்ஸ் கமெண்ட் திஸ் வீடியோ அண்ட் grandpa fans like this video, my fans subscribe this video. Thank you guys. எல்லாத்தையும் தெரிவிக்க விடுங்க. எனக்கு நிறைய ஹோப் இருக்குது நீங்கள் தெரிவிக்க விடுவீங்கன்னு. ஸோ என்னாச்சுன்னா அந்த கிராணி நம்மளை அடிச்சு விட்டுச்சு, அவ்வளோதான். இது 3rd டே கைஸ். சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு கைஸ். போன வீடியோவில் எப்படிலாம் நான் வந்து அது வாங்குச்சோ நான் இந்த வீடியோவில் பர்ஃபெக்டாக வாங்குகிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஹேமர் தேட பயணத்தில் போயிடலாம். ஸோ அந்த கிராணி மட்டும் மேலே வந்துச்சா நான் கீழே போயிடுவேன். நம்மளுக்கு இப்போ வந்து இல்லை 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 ஹேமர் தான் நம்மளுக்கு கிடச்சிச்சே. ஆமாம், நம்மளுக்கு தான் ஹேமர் கிடச்சிருச்சே. இப்போ வந்து பிளாங்க்கு மட்டும் ஐயோ பார்த்துருச்சு கைஸ். இப்போ நம்ம பிளாங்க்கு மட்டும் உடச்சி விட்டு என்னது பேட்லாக் கீ எடுத்துகிட்டு அப்புறம் மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ஓகே எட்ரா ஹேமரா. ஐயோ பார்த்துருச்சு கைஸ். ஐயோ டேய் ஓடுறா. அடுத்தது இந்த கண்ணி யாருது கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இருக்காளா? இருக்கா. இப்படி வயசான காலத்தில் என்னை துரத்துறேன் நீ, இதெல்லாம் உனக்கே நியாயமா? இந்த ஹேமர் எறா சீக்கிரமா பிளாங்க் வச்சு விடு. ஓகே ஓகே. இப்போ வந்து பிளாங்க் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு ஒரு இது இருக்கும், அதை போய் ஓப்பன் பண்ணணும். அதுதான். இப்போ வந்து மேலே போய்டுவோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். மேலே இல்லை ப்ரோ, இங்கே இல்லை, கீழே தான் இருக்குது ப்ரோ. இதனால செக் பண்ணிக்கிறேன். ஸ்பீட் ரன் பண்ணுறேன் கைஸ். எல்லார் வாயிலும் வந்து பாருங்க கைஸ். என்ன எடுக்கலை டேய், வாடா டே. ஓகே வந்துட்டான். ஓகே வந்துட்டாங்க கைஸ். இப்போ வந்து பாருங்கள், கிராணி வந்து ஸ்பாட்லேயே போட்டு தள்ளுறோம். இது ஆசையாக வரும். இப்போது வாடி வா சொட்ட கிராணி வா. இப்போ இந்த காத்தாலேருந்து என்ன பண்ணியிருந்த, வா என்னை வந்து போட்டு தள்ளிப்போ பாரு. என்னையே வர சொல்ற நீ வந்துட்டு சொட்ட கிராணிக்கு காது கேட்கலையோ? யாருக்கு காது கேட்கல? கிராணி ரொம்ப வாய் பேச்சு பேசினா இப்படி தான் ஆகும், புரிஞ்சுக்கோ. ஓகேஸ், டைலாக்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ நான் மேலே போயிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு பேட்லாக் எடுத்துகிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ட்ராப்பா? இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். ஏன்னா நம்ம ப்ரோ கேமர் இன் ஹாரர் கேமிங். ஓகே கைஸ், ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவோம். ஸ்க்ரூ பேட்லாக்கி போடு. ஏற்கனவே தெரிஞ்சதான், இருந்தாலும் போடுன்னு சொல்லிப்போம். போகலாமா? மேலே போவாங்க. இருந்தாலும் நம்ம மேலே போவோம் கீஸ். ஓகே ஓகே. இதை இப்படி தூக்கி போட்டு இங்கேயே தூக்கி போடுவோம். ஓகே. இப்போ வந்து
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாஸ்டர் கீ தான். அது ஸ்பைடர் ரூமில் இருக்குது. ஸோ இப்போ வந்து புக்கு எடுக்க தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். ஓகே, புக்கு எங்கே இருக்கான்னு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஈஸி இந்த இதுக்குள்ளே தான் போனோம், நம்ம போயிட்டே இருப்போம். அப்புறம் மறக்காமல் என் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது லென்த்தி வீடியோ தான், பட் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட்ஸ் போன வீடியோக்கு. ஸோ லைக்கை தெறிக்க விடுங்க. இப்போது இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் ஆச்சும் வரணும். எனக்கு வந்து 50 லைக்ஸ்லாம் வந்ததே கிடையாது. ஒரு 25 ஒரு 30 லைக்ஸ் போதும். அது நீங்கள் வந்து இந்த பார்க்குற நீங்கள் இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெஞ்சு அது பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஆல்சோ இது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா இந்த ஆல் பட்டனை ஃபஸ்ட்டு வந்து அமுத்தி விட்ருங்க. ஏன்னா நான் அப்போ போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இல்லைனா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் இன்னும் கிராணி வந்து கார் எஸ்கேப் பார்க்கலனா நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ டார்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா எங்கேயும் போகல, கிழவையை கூப்பிட்டு சாவடிக்க போகிறோம். எங்கடா இருக்க? என்ன திரும்ப திரும்ப நீ கொல்றடா. நான் இன்னைக்கு வந்து உன்னை கொல்லல. என் பேரு சொட்டக்கிழவி இல்லடா. என்ன வீரவசனம்லாம் பேசிட்டே சொட்டக்கிழவி? சரி வா வா, உனக்கு இன்னைக்கு இருக்கு பாரு. நான் அவ்வளோதான். என்னையா நீ போட்டு சே, நான் கிராணியை பஞ்சிடையில் கூட பேச விட மாட்டேனே, அதுக்குள்ளேயே போட்டு தள்ளிடுறேன். எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது கைஸ். கிராணியும் என்ன பண்ணும், அதுவும் நம்ம மாதிரி மனுஷன் தானே. அது என்ன மான்ஸ்டராக என்ன? அது மான்ஸ்டர் தான், இருந்தாலும் மனுஷனாக தானே மான்ஸ்டராக இருக்குது. அதனால் அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக. ஏய் சொட்ட, தலை, சி, இப்போ ஆமாம், சொட்ட தரிசனம் கைஸ். ஓகே, அது மறைஞ்சு போயிடுச்சு. ஓகே, இப்போ தான் காலால் மிதித்து அதை கொண்டு வந்தேன். ஓகே, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம கீழே அந்த இது இருக்கிற இடத்துல நம்ம போட்டு வந்துடுவோம். இப்போது நேற்றுக்கு நம்ம ஸ்பைடர் கீ கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சாரி, புக்கே எடுக்கல இன்னும் ப்ரோ. புக்கே எடுக்கல ப்ரோ. புக்கு எடுத்துட்டோமா? எடுத்துட்டோம். புக்கு எடுத்துகிட்டு போட்டுமா? ஆமாம் ஆமாம், போட்டோம். சே, எனக்கே ஞாபகம் வருது. ஐயோ இது இந்த சொட்டை கேள்வியோட பேசி எனக்கே ஞாபகம் வருது. நான் எதுக்கு இங்கே இருக்கிறேன்? டேய் போடா டேய். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் போனேன் நான். இதோ இங்கே இருக்கல போட், அவ்வளோதான், அது அங்கே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு ஸ்பைடர் ரூமுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் அமைச்ச வேலையெல்லாம் பார்ப்போம். ஸோ அங்கேயும் போவோம். ஃபஸ்ட்டு இந்த கிளவி வந்துச்சா? இப்போ தானே போட்டு தரலாம், அதுக்குள்ளே வந்துச்சா? வாட்? டேய் சொட்டகிராணி, இப்படி கூப்பிட்டா அது வந்துடும். ஓகே, நம்ம பார்ப்போம் கைஸ். ஓகே, நம்ம இப்போ மேலே போயிட்டு பேசின்னு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டே இதுதான் ஸ்பைடர் கீ. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஸ்பைடர் கீ இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து இப்படியே போய்டும். ஸ்பீட் ரன்லாம் பண்ண வேணாம். ஓகே, டிங் அந்த மணி வச்சுட்டு போவோம். ஓப்பன். ஓகே, ஜாலி ஜிம்கானா
ஓகே இப்போ வந்துச்சு. ஆ இப்படி போவோம். அவ்வளோதான். ஆனால் இங்கே கொஞ்சம் ஓவராக சத்தம் கேட்டுச்சு கைஸ் இப்போ இந்த கேம் பிளே விளையாடும் போது. ஜூஜோ எப்பா என்ன மாதிரி சத்தம். சரி ஓகே அவள் தானே, நான் புதுசாக நான் இது பார்க்குறது. ஓகே போ. பார்த்துட்டா அவளுக்கு பின்னாடியும் கண் இருக்கு. இல்லை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்துட்டான்னா திரும்பி பார்த்துருப்பாளே. இந்த குட்டி இடத்துக்குள்ளே அவள் எப்படி அது பதுங்கியிருக்கு? அந்த ஸ்பைடரு இந்த குட்டி இடத்துல எப்படி பதுங்கியிருக்குன்னு கேட்குறேன். ஓகே அவளை வர வைப்போம். ஸ்க்ரூ ட்ரைவர் தட்டி என்ன நிற்குது? மேஜிக் ஸ்க்ரூ ட்ரைவரோ? ஓகே போங்க. வரல இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல. போகுமா வேணாமா? போமா நான் இப்போ ரிஸ்க் எடுக்கத்தான். அவளாதான் வந்துட்டேன். அவளாதான் இப்போ இதை எடுத்து விட்டுட்டு அவளாதான் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். அவளாதான். எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் முன்கூட்டி தெரியும். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் வேறு லெவல் தெரியுமா? நான் வேறு லெவல் நினைக்கிறவங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வேறு லெவல் இல்லைன்னா கமெண்ட் பண்ணிட்டு நீ வேறு லெவல் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா நீ வேறு லெவல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே முக்கியம். நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. முக்கியமானதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அவள் பார்த்துட்டா அவ்வளோதான். எப்படி அங்கேருந்து பிடிச்சா? இதெல்லாம் நியாயமே இல்லை. நான்காம் நாள் மாலை 6 மணி. எப்பா எவ்வாறு ஐயோ மூஞ்சி ஃபுல்லாக பிளட் ஆகுது. என்னது 4ஆம் நாள் காலை 6 மணியா? மாலை 6 மணியா? ஐயோ என்ன சொல்கிற? வேற ஒருத்தன் பிக் பாஸில் வர மாதிரி அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ஐயே திரும்ப அங்கே தான் போகிறோம். இந்த 4th டேவை வந்து பார்த்து பண்ணுறோம். இல்லைன்னா என் கதை முடிஞ்சுது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது பார்த்து பண்ணோம், மெதுவாக பண்ணோம். எதுனாலும் பிளான் பண்ணி பண்ணோம். வடிவேல் எதுவுமே சும்மா சொல்லலை, எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே இப்போ நான் வந்து எடுத்துட்டேன் இதை. அவள் எங்கே இருக்கான்னு தெரில. அவள் இருந்தானா அவள் தான் முடிஞ்ச. நான் நான் அதை கட் பண்ணி காட்டினால இதில் என்ன செம்மையாக போட்டு டார்ச்சர் பண்ணிட்டா. நான் இப்போ வந்து சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ அப்படின்னு ஓ மை காட் அவள் வந்துட்டா கைஸ். இப்போ திரும்ப சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ அப்படின்னு ஓடிட்டுருக்கேன். தூரத்தில் ஓடின்னு இருக்கேன் கைஸ், தூரத்தில். சே என்ன கைஸ் பண்ணுறது? இப்படி வந்துட்டேன், எப்படியே தப்பிச்சிட்டேன் அவகிட்டேருந்து. இப்போ வந்து கிராணி வருவாள், அதுதான் டவுட்டு. கிராணி வந்தானா அவள் தான் இப்போ போட்டு தள்ளிட்டு நான் போயின்னே இருக்க போகிறேன் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு தெரியும்ல போட்டு தள்ளிட்டு போயின்னே இருப்பேன் மிஸ். வாடி சொட்டை கிராணி ஒன்று வச்சுக்கிறேன். இது
இதோ வரேன்டா. உன் சத்தம் எனக்கு கேக்குது. என் பொண்ணு கிட்ட இருந்து வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என்ன உன் வாய்ஸில் ஒரு மாற்றம் தெரிஞ்சு தப் 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 தப்ன்ற. என்னையே நீ கிண்டல் பண்ணிட்டல. இரு நான் வரேன் இரு. ஆ, இதுக்குள்ளதான் இருக்கியா? இந்த வரேன் இரு. ஆனா, க்ளோஸ் பண்ணு. போடி சொட்டை கிளவி. பாய், நான் கிளம்புறேன். ஏய், என்ன ஸ்ட்ரீமே வரல? அந்த புகையே வரல, அது வரல கைஸ். ஐயோ, கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்கே. இதே மாதிரி தான் ஒரு நாள் இந்த மாதிரி ஆன் பண்ணாமல் விட்டேன், ஸ்ட்ரீமே வரல, உடச்சிக்கிட்டு வந்துட்டா. ஐயோ, இந்த கேள்வி நாட்டு கேள்வி. நேரத்துக்கு ஆஃப் பண்ணியிருப்பேன். ஓகே ஓகே, 2 நிமிட்ஸ் டன். என்னடா இது பார்க்குறா? நீ என்ன கேட்டு போ, நான் மேலே போகிறேன். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் கைஸ். எண்டு. சுக் 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 எங்கேயோ ஓடின்றேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டானா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.